ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்லி ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டோட எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு ரோடு பெயிண்ட் வர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். ஒரு மாதிரி சேடான மூமெண்ட்டில், பெயினான மூமெண்ட்டில் ஜொங்குக்கு இந்த மாதிரி வெளியே போகிறட்டே இப்போ பாரா இதை ஃபிலிக்ஸ் நோட் பண்ணுறாரு. அப்போது நான் டவுட்டுன்னு சொல்லி திங்க் பண்ணது டவுட்டு கிடையாது, அது ரியல் தான். சீனியருக்கு டேயை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு சேடான மூமெண்ட்டில் டேயை பார்க்குறத நோட் பண்ணிவிட்டு நானும் காருக்கு டேட்டா போயிருக்கிறேங்கிற மாதிரி காருக்கு போகிறேங்கிற மாதிரி அங்கேருந்து ஃபிலிக்ஸ்லேருந்து டேயை ஃபாலோ பண்ணபடியே காருக்கு போகிறாரு. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. பாய்ஸஸ் அப்படியே அவங்கவுங்க ஒர்க்குக்கு கிளம்புறாங்க. நம்ம ஃபிலிக்ஸும் டேயுமே காலேஜுக்கு வராங்க. ஜொங்குக்குமே காலேஜில் தான் இருக்கிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு டேட்டை சாரி கேட்கணுங்கிற மாதிரி மார்னிங்கே ஜொங்கு டேயோட கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி தான் நிற்கிறாரு. பட் நம்ம ஜேக்கியை டோட்டலாக இக்னோர் பண்ணுறாரு. இந்த மாதிரி இக்னோர் பண்ணுற மூமெண்ட் இதை ஜெனி நோட் பண்ணிட்டு அவளுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸை சொல்ல வார்த்தையே இல்லாத மாதிரி ரொம்ப ஹாப்பியான இந்த மாதிரி ஜொங்குக்க டே இக்னோர் பண்ணுறானுங்கிற அந்த மூமெண்ட்டை சார்லிக்கிட்டேயே வந்து சொல்லிடுவா. உனக்கும் டேக்கும் லவ் ஒர்க் அவுட் ஆக, லவ்வுக்கு நீங்கள் 2 பேரும் பண்ணுற லவ்வுக்கு ஹோல் சப்போர்ட்டையும் நான் பண்ணுறேன், அவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற எல்லா ஹெல்ப்பையும் நான் உனக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனி வந்து இந்த மாதிரி சார்லிக்கிட்ட சொல்லியிருப்பாள். அந்த மூமெண்ட்டுக்கு சரி நீ என்னோட டீம்லடா, அந்த ஜொங்குக்கு வந்து டேயை லவ்வாக அக்செப்ட் பண்ணிக்க வைக்க விடக்கூடாது. டேயை எப்படியாவது ஜொங்குக்கிட்ட மூவ் ஆன் பண்ணி டே ஏன் லவ்வாக அக்செப்ட் பண்ணிக்க வைக்கணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணி ஜொங்கு கூட இருந்துனுங்கிற மாதிரி சார்லியும் ஓகே பண்ணியிருப்பான். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி டே வந்து ஃபுல்லாக ஜொங்குக்கு இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டை ஜெனி வந்து சொன்னதை கேட்டுட்டு இப்போது பிரேக் பீரியட் தான். கிளாஸஸ்லாம் எண்டாகி பிரேக் ஆன மூமெண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம டே கேண்டீனுக்கு வந்துட்டுருப்பார். அந்த மாதிரி வந்துட்டு இருந்தான். ஜொங்குக்கு இப்போ கூட டேட்டை பேசுறதுக்காக நேராக டேயை ஃபாலோ பண்ணபடி அவர் வர அந்த மாதிரி வேண்டாம். டேக்கு முன்னாடி கரெக்டாக சார்லி என்ட்ராகி ஹாய் டே எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பினோம். டேயோட ஆன்சர் சார்லி கிரிப்பாக பிடிக்கிறான். அந்த மாதிரி பிடிச்சோம். டே செம கடுப்பில் சார்லியை நோட் பண்ணுறாரு. சார்லியை நோட் பண்ணிவிட்டு சார்லிக்கு பேக் சைடில் நிற்கிறோம். ஜொங்குக்கையும் பார்க்குறாரு. ஜொங்குக்கு பாட்டு அடுத்த செகண்டு இன்னும் நம்ம டேக்கு கோவமாகி சார்லியோட ஆன்சர் தட்டிட்டு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு நம்ம என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கா, அப்புறம் ஹயாங்கிட்ட போய் சொல்லிடுவேன் நீ என்கிட்ட எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம் பண்ணுறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டம். ஏன்ட்ட இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறேன், ஜஸ்ட் நான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் தான் திங்க் பண்ணுறேன், ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன், நீ என்னை எத்தனை டைம் திட்டுனாலும் சரி இதே மாதிரி தான் நான் உன்கிட்ட உன்னோட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், எஃபர்ட் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம டேடா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி நீ இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்ப, எங்கள் பாட்டியா கேன்டீனில் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு வந்துருக்கான், நியூ ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்குமா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், உன்னோட டேஸ்ட்டும் என்னோட டேஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி டேக்கு எதெல்லாம் பிடிக்கணுங்கிறது சார்லி நோட் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த மூமெண்ட்டுக்கு இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அது மட்டும் இல்லை இப்போ நியூவாக என்ட்ராக இருக்கிற அந்த ஸ்நாக்ஸு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம் வா அப்படிங்கிற மாதிரி டே அங்கேருந்து இழுத்துட்டு போனா டே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டே சார்லி நோட் பண்ணபடி வந்தா கரெக்டாக கேன்டீனுக்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு டேக்கு பிடிச்ச திங்ஸு ஃபுட்டு அண்ட் நியூ ஸ்நாக்ஸ் மட்டும் கொண்டு எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து டே முன்னாடி வச்சா டே அப்படியே சார்லியை பட்டு முறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்சான். டென்ஷன் ஆகாது டே, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் நார்மல், நான் உன்னை ஃப்ரெண்டாக எப்போவும் அக்செப்ட் பண்ணிக்கலையே, ஆனால் நான் உன்னை ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே பக்கத்துலேயே உட்காந்துட்டு டே கிட்ட இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடு அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடு, எதுக்காக நீ என்னை எப்போ பட்டாலும் எனிமி மாதிரியே ட்ரீட் பண்ணுற, அன்னைக்கு ஜங்குக்கு என்ன ஸ்லாப் பண்ண சொல்லக்கூட நீ சொன்ன என்கிட்டக்காக நான் அப்படியே எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாமல் கிளாஸ் ரூமுக்கு போனோம்ல, நீ சொன்னதை கேட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி நான் உன்னை ஃப்ரெண்டாக திங்க் பண்ண போயிட்டானே, நான் இந்த மாதிரிலாம் நீ சொன்னதை கேட்டேனுக்கிற மாதிரி இப்படி பேச ஜொங்கு கூட நேம் கேட்டுட்டோட்டிக்கு நம்ம டேக்கு காண்டி எங்கேயோ போயிடுச்சு. கோவட்டிலேயே ஆமாம் நீதான் நான் சொன்னது எல்லாத்தையும் கரெக்டாக கேட்குற, நீ கூட்டுட்டு எல்லாத்தையும் நான் சாப்பிட்றேன், இப்போலேருந்து நீ என்னோடய ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி சொல்கிறத ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிவிட்டு
என்ன அவன் ஓ ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் ஷாக் ஆகி என்ன சொல்கிறட்டே அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஹேய் அதான் அவன் என்னை ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்ல பின்ன என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸை ஏற்றிட்டேன். இங்கே பாரு சார்லி, ஏன் முன்னாடி எனக்கு தெரியும் அவன் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவனை உன் முன்னாடி திட்டக்கூடாது, பனிஷ் பண்ணக்கூடாது. எங்கள் பாரு ஃபிலிக்ஸ், நானும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு பர்சன் தான், என்னையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கோ. அதை விட்டுட்டு ஏன் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன்? நான் ரொம்ப நல்ல பர்சன்ட், குட் ஃப்ரெண்டாக நண்டுப்பேன் அப்படிங்கிற மாரி ஃபிலிக்ஸை பாட்டு பேசினோம். ஃபிலிக்ஸுக்கு என்ன பேசு ஏது பேசுன்னு தெரியாமல், ஐயோ நேற்று இந்த சீனியர் என்னடா ரூமுக்குள்ளே பண்ணி தொலைச்சானே தெரியல, சீனியரோட நேமை கேட்டாலே நம்மகிட்டே எரிமலையாக பொங்குறானே, இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் பாட்டடே கிடையாடேங்கிற மாதிரி திங்க் பண்ணபடி இருப்பாரா? இந்த மூமெண்ட்டை மட்டும் கேண்டீனுக்குள்ளே இருந்தபடியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி சார்லி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டும், சார்லிக்கிட்ட சிரித்து பேசுகிற மூமெண்ட்டும், சார்லியும் சிரித்து பேசுகிற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு ஜங்குக்கு ஜலஸ் பொசசிவை தாண்டி ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகுது. பெயின் ஆன மூமெண்ட்லேயே நேராக கிளாஸ் ரூம் போகிறத ஃபிலிக்ஸ் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு நேராக நம்ம டேயை விட்டு எழுந்து நம்ம ஜங்குக்கு தான் ஃபாலோ பண்ணபடி வருவாரா அந்த மாதிரி வந்தான். ஜங்கு கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ராகி அவரோட பெஞ்சில் வந்து உட்கார்றத ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிவிட்டு நேராக கொஞ்சம் கூட யோசிக்கல, நேராக ஃபிலிக்ஸு ஜங்குக்கிட்டே வந்து உங்களுக்கும் டேக்கும் ஏதாவது ப்ராப்ளமாக என்ன, ஹவுஸில் என்ன நடந்துச்சு, எதுனால 2 பேரும் இந்த மாதிரி ஒருத்தரை இக்னோர் பண்ணபடி நடந்துக்கிறீங்க, எனக்கெல்லாம் தெரியும் சீனியர் உங்களுக்கு டேயை பிடிச்சிருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? சும்மாவா சொல்லுவார்? ஜங்குக்கோட பிரதர் தானே ஜேகப்பு, அப்படி பார்க்க சொல்ல எப்படின்னாலும் தன்னோட ஹஸ்பண்டோட பிரதர்டா, அவங்களவ சேர்த்து வைப்பேனா ஒன்றை நீவா என்ட்ராக்குவேனா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வாலண்ட்ரியாக நம்ம ஜங்குக்கு ஹெல்ப் பண்ண ஃபிலிக்ஸ் என்ட்ராக வர அந்த மாதிரி என்றானா, என்ன நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்கு ஃபிலிக்ஸை நோட் பண்ண, எனக்கு எல்லாமே புரியுது, நீங்கள் டேயை லவ் தானே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு அப்படியே ஃபிலிக்ஸை நோட் பண்ணால், இங்கே பாருங்கள் நான் ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் லவ் ஃபீல்டில் தான் டேட்டை பிஹேவ் பண்ணுறீங்க பழகுறீங்கங்கிறது எனக்கு தெரியும், அது இந்த டேக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை மார்னிங்லேருந்து 2 பேரும் ரொம்ப இக்னோர் பண்ணபடி நடந்துக்கிறீங்க, டே கோவமாக நடந்துக்கிறான், நானும் சைல்டில் இருந்து ஸ்கூல் முடிச்சிருக்கேன், இப்போ தான் காலேஜுக்குள்ளே வந்துருக்கேன், இப்படிலாம் கோவப்பட்டு இக்னோர் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அப்படின்னுட்டு உங்கள் ரூம்குள்ளே என்ன நடந்துச்சு, எதுக்காக அவன் இவ்வளோ கோவப்படுறான், உங்களோட நேமை சொன்னாலே அவன் கோவப்படுறான், அதை யூஸ் பண்ணி சார்லி கிட்ட க்ளோஸ் ஆகுறான், அடடா என்ன ப்ராப்ளம்ங்கிற மாதிரி கேட்க வந்தேன். சரி ஒருவேளை உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சொல்ல முடியலன்னா சீக்கிரம் இந்த ப்ராப்ளத்தை பிரேக் பண்ணிடுங்க, இல்லைன்னா நீங்கள் லவ் பண்ணியும் பிரோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எவ்வளோ குயிக்காக உங்கள் லவ் டேட்டை சொல்ல முடியுமோ அவ்வளோ குயிக்காக சொல்லிடுங்க. அப்புறம் நான் அன்னைக்கே சொன்னோம்ல தப்பு பண்ணிட்டேனேங்கிற மாதிரி திங்க் பண்ணி இப்படி வந்து சேடாக இருக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னோடய டேக்கே கரெக்டான பார்ட்னர் மாதிரி தான் எனக்கு திங்க் ஆகுது. உங்களோட லவ்வை நீங்கள் தான் சொல்லணும், உங்களோட லவ்வுக்கு நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உங்களோட லவ்வுக்கு நீங்கள் தான் எஃபர்ட் போடணும், உடஞ்சி வந்து உட்கார்றதுல ஒரு பிரோஜனமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு நேராக ஃபிலிக்ஸ் அந்த ரூமில் இருந்து வெளியே போனால் அப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு லைட்டாக ஏதோ மோட்டிவேஷன் பண்ண மாதிரி இருக்குது. நம்ம ஏன் டக்குன்னு உடஞ்சி போய் இங்கே வந்து உட்காருட்டோம், நம்ம மேலே கோமா இருக்கா, நம்ம பண்ணது தப்பு தானே, அவங்கிட்ட நம்ம லவ்வை சொன்னோமா இல்லை லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமா, ஏதோ ஒரு டெம்ப்டான மூமெண்ட்டில் வேகமாக போய் கிஸ் பண்ணிட்டோம், அப்படி இருக்க சொல்ல அவன் எப்படி நம்ம மேலே கோவப்படாமல் இருப்பான், கண்டிப்பாக கோவம் தானே படுவான், முதல்ல அவன்கிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா கிளாஸஸ் நடந்துட்டு இருக்குது. லஞ்சு பிரேக்கில் ஜங்குக்கு சுகா அப்புறம் நம்ம ஃபிலிக்ஸு நம்ம இந்த மாதிரி எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஒரே டேபிளில் தான் சாப்பிட்டுருக்காங்க. சுகா எப்போதுமே கூட தானே சாப்பிடுவார், எங்கே சாப்பிட்றாரோ அங்கே தான் சுகா ஒரு பரந்த மூமெண்ட் இருக்குது. சுகா இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா நம்ம சுகா கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடி இருந்தான். ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சுகா கிளாஸ் ரூமுக்கு போட்டு சேஃபாக இருந்துக்கோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளாஸ்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது, ஈவினிங் வந்து
ஆறாம் ஹயாங் பிக் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா காலேஜ் சம்மட்டமாக மற்ற ஒர்க்குக்காக ஜேங்க போட சேர்ந்து காலேஜை விட்டு வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போனோம். இந்த மூமெண்ட்டை ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்பா காலேஜில் சுகா இல்லை, இதுதான் நல்ல சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி டே நோட் பண்ணால் சுகா எழுந்து போனால் அடுத்த செகண்டே டேயும் அங்கேருந்து எழுந்து போயிருப்பாரு. இந்த மூமெண்ட்டுக்கு அங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஒரு ப்ரீட் 2 ப்ரீட் எண்ட் ஆகி பிரேக் ப்ரீட் ஆகுது. பிரேக் ப்ரீடில் அப்படியே நம்ம டே வந்து ஃபிலிக்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு ஜொங்கு கூட கிளாஸ் ரூம்லாம் கிராஸ் பண்ணபடி கீழே தான் கேண்டீன் இருக்கும், கீழே தான் வரணும். மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஜொங்கு கூட கிளாஸ் ரூமை கிராஸ் பண்ணபடி போகிற டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி புஷ் பண்ணி கிளாஸ் ரூமுக்குள்ளே நம்ம ஜொங்கு டே இழுப்பாரா இந்த மாதிரி இல்லட்டா டே வந்து அப்படியே நம்ம ஜொங்குக்கு பற்றி ஹெவியாக முறைக்கிறாரு. என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ என்கிட்ட, என்ன மாதிரிடா பிஹேவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா ஃபிலிக்ஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு யாருமே டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, ஜொங்குக்கு ஏதோ பேச ட்ரை பண்ணுறான், சாரி கேட்க ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த டோர்கிட்ட யார் வர்றாதபடி கொஞ்சம் தூரத்துலேயே ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிகிட்டு இருப்பானா யாராவது இந்த காரிடோரத்தில் வராங்களா கிளாஸ் ரூமுக்கு வராங்களாங்கிற மாதிரி டோருக்கு அந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். டே செம்ம கடுப்பாகி ஜொங்குக்கு பிடிச்சி புஷ் பண்ணி டல்னு வைக்கத்துலேயே அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணான். டேயோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி பேக்கப் பண்ணபடி பிடிக்கிறாரு. என்கிட்ட நீ என்ன பண்ணுற, எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுற, ஹயாங்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன், என்கிட்ட இதை எப்படி ப்ளே பண்ணினா அப்படிங்கிற மாதிரி அழுவாரா அந்த மாதிரி அழுடான். ஏன் பேபி இந்த மாதிரி பண்ணுற, பேபியா, ஆமாம் பேபி, நீ என்னோட பேபி, எனக்கு மட்டும்தான் இந்த பேபி, ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன், எங்கள் பாருட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எனக்கு டைம் கொடு, நான் உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேயை பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே கிரிப்பாக பிடிச்சபடி, ஏன்னா டே இங்கேருந்து போகிறதுலையே ஸ்ட்ரகிள் பண்ணுறாரோ அந்த மூமெண்ட்டுக்கு கிரிப்பாக பிடிச்ச பொசிஷன்லேயே உன்னை எப்போ நான் காலேஜில் ஃபஸ்ட் டே பார்த்தனோ அப்போவே எனக்கு லைட்டாக உன்னை பிடிச்சிருந்துச்சி, அப்புறம் உங்ககிட்ட ப்ளே பண்ணி விளாடுற மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, மேரேஜுகளில் உன்னை மீட் பண்ண சொல்ல அப்புறம் நீ என்கிட்ட ப்ளே பண்ண மூமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சொல்லப்போனால் உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குடா, சாரி டே, நீ அந்த மாதிரி சாக்லேட்டில் ப்ளே பண்ணி விளையாண்டபடியே சாப்பிட்ட மூமெண்ட்டில் ஒரு மாதிரி டெம்ட் ஆகி ஏன் பேபி தானேங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டான். அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், அது என்னோட ஃபால்ட்டு தான், நான் லவ்வர் சொல்லாமல் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லவ்வா அப்படிங்கிற மாதிரிட்டே ரொம்ப ஷாக் ஆகி ஜொங்குக்கு நோட் பண்ணான். அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு டே அப்படியே திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் சைடாக இப்போ ஹக் பண்ணபடி பிடிக்கிறாரு. எங்கள் பேரண்ட்டையும் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலியாக லைஃப் முழுக்க லீட் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் டெட்டாக போகிற அந்த லாஸ்ட்டு டேட்டில் உன் டைஸில் க்யூட்டாக ப்ளே பண்ணபடி உன்கிட்ட நாட்டியாக ப்ளே பண்ணபடி என்னோடய டைட் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணபடி உன்னோட டைஸ்லேயே டெத் ஆகணுங்கிற அளவுக்கே நான் திங்க் பண்ணி வச்சுருக்கேன், ப்ளீஸ்ட்டு நீ நைட்டு பண்ண மூமெண்ட்டை திங்க் பண்ணி என்னை பேட் பாய் ரேஞ்சிலலாம் திங்க் பண்ணாத, நான் உன்னை லவ் தான் பண்ணுறேன், என்னோடய ஹார்ட் முழுக்க உன் மேலே லவ் மட்டும்தான் இருக்குது, உன்னை நான் அந்த லவ்வுக்கு லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயோட ஃபோர்கெட்டில் பிக்கிஸ் பண்ணால் டே எப்படியும் ஜொங்குக்க பாட்டுட்டு என்ன நேற்று பண்ணதுக்கு இந்த மாதிரி இப்படிலாம் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டு இருக்கியா, எங்கள் பாருடே அதுக்கு வேணால் நான் வேணால் டோப்பக்காரனை போடுறதேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை விட்டுட்டு ஜொங்குக்கு டே முன்னாடி டோப்பக்காரனை போடுறத டே நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறானுங்கிற மாதிரி ஜொங்குக்கே நோட் பண்ணால் டோப்பக்காரனை போட்டு முடிச்சுட்டு டேயை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு நேராக டேக்கிட்ட வேண்டா, எங்கள் பாரு எதா இருந்தாலும் தள்ளி இருந்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டே பக்கத்துலேயே க்ளோஸாக வராமல் இங்கே பாரு டே, நான் உன்னை ரொம்ப ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், உன்னை இந்த ஹார்ட்குள்ளே வச்சுருக்கேன், இந்த ஹார்ட் முழுக்க நீ மட்டும்தான் இருக்கிற, உன்னை தவிர இன்னொரு பர்சன்ட் அந்த பிளேஸில் எப்போட்டுமே நான் மூவ் ஆன் பண்ண மாட்டேன், காலேஜ் ஸ்டடி முடிஞ்ச அடுத்த செகண்டே என் பேரண்ட்ஸ்கிட்டையும் ஹயாங்கிட்டையும் சொல்லி உன்னை நான் என்னோடய ஜேக்கப் ஹயாங் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், உன்னை நான் தான் மேரேஜ் பண்ணிப்பேன், உன்னை நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், லைஃப் முழுக்க உன்னை பத்திரமா என் பக்கத்தில் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே என் லவ்வை எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு தெரியல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குட்டு, ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லைக் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் பண்ணது தப்பு தான்,
அதுக்கு நான் டொப்பக்காரனமும் போட்டுட்டேன். இனியும் எதுவும் பனிஷ்மெண்ட் இருந்தால் சொல்லு, அதையும் செய்கிறேன். ஆனால் பட் என்கிட்ட பேசாமல் இக்னோர் மட்டும் பண்ணாத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக் பேசிகிட்டு இருக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஷாக்கான பொசிஷன்லேயே நம்மகிட்ட அப்படியே கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போனால், டே டே நான் ஃபர்கியூ பண்ணிட்டலடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக் கட்டுனா டேக்கு காட்டில் ஒரு வார்த்தை கூட விழல. சீனியர் என்ன லவ் பண்ணுறானா அப்படிங்கிற மாரி அந்த ஷாக்கான மூமெண்ட்லேயே நம்ம டே போகிறத ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கை பாட்டபடி அவர் தான் எல்லாத்தையும் கேட்டிருப்பார்ல, ஜொங்குக்கு தான் நான் அவனை லவ் பண்ணுறேன்னுங்கிறத சொல்லிட்டார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு ஹாப்பியாகி எப்படியோ சொல்லிட்டார்டா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பினஸ்லேயே நம்ம டேயை ஃபாலோ பண்ணபடி போனால் டேடா ஏதோ பேய் பிடிச்ச மாதிரியே வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காரு. ஜொங்குக்கு சொன்ன வேலையை திருப்பி நோட் பண்ணிட்டு இருந்தா ஃபிலிக்ஸ் தான் ஏன்டா இந்த மாதிரி ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே ஃபிலிக்ஸு சீனியர் உன்கிட்ட அவர் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேனடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவர் எப்படி என்ன லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அப்போ உனக்கு சீனியரை பிடிக்கலையா? அதெல்லாம் முடியாது. அந்த சீனியர் ஒரு பேட் பாய், அவன் ஒரு டேட்டி பிடிச்சவன், அவனெல்லாம் நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கிட்ட கட்டுவாரா. இந்த மாதிரி கேட்டேன்னா பார்ப்போம் சீனியரை லவ்வை சொல்லிட்டாரு, இனி நீயும் லவ்வை சொல்ல வேண்டியதுதான் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்குமே உங்களுக்கு பிடிக்க போயிட்டாலும் ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு இருப்பார். அந்த மூமெண்ட்டில் பார்க்க தாண்டா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டே நோட் பண்ணேன். அவனுக்கு என்ன திமிருந்தா என்ன லவ் பண்ணுவேன்பான், அவனுக்கு இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. இந்த மாதிரி டென்ஷன் ஆனால் எங்கே டைம் ஸ்கிப் ஆகி கிளாஸஸ்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போ ஹவுஸு தான் காட்டுது. ஜொங்குக்கு தான் பெட்டில் உட்காண்டபடிட்டே நம்ம சாரி அக்செப்ட் பண்ணியிருப்பானாங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. டேஸஸ் அப்படி ஒரு 3 to 4 days மூவ் ஆன் ஆகுது. இப்போது ஆரமோட கம்பெனி தான் கட்டுறாங்க. ஆரமோட கம்பெனியில் தான் ஆரம் ரொம்ப ஹாப்பியாகி பயங்கரமாக சிஓ சீட்லேருந்து எழுந்துலாம் ஜம்ப் பண்ணி கட்டுறாரு. ஓ மை காட், என்னால் இதை நம்பவே முடியலடா. ஐயோ, இந்த ஹாப்பினஸ் நான் யார்கிட்ட சொல்லன்னு தெரியலையே எனக்கு மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு ஹாப்பினஸில் அப்படியே சிஓ ரூம் விட்டு வெளியே வந்து அங்கே இருக்கிற மேனேஜர் எம்ப்ளாயிஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே மீட்டிங் ரூம்குள்ள அரேஞ்ச் ஆகுங்கிற மாதிரி சொல்லவும், கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து எல்லா எம்ப்ளாயிஸும் ஒன்றா ஒரே பிளேஸில் அரேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே கரெக்டாக என்ட்ரு ஆகி நம்ம ஆரம் நேராக ஸ்டேஜுக்கு வந்துட்டு ஸ்டேஜில் நின்ன பொசிஷன்லேயே எல்லா பர்சன்ஸையும் நோட் பண்ணப்படி, இப்போ எதுக்காக உங்களை இந்த பிளேஸ்க்கு வர வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எம்ப்ளாயிஸ் எல்லோரும் ஷாக் ஆகி ஏதாவது நியூவாக பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்க போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே நம்ம ஆரம்பம் நோட் பண்ணோம். ஆரம்பம் வந்து ரொம்ப ஹாப்பினஸில் எம்ப்ளாயிஸ் அவ்வளோ இருக்கும் லைட்டாக தேங்க் பண்ணுறாரு. ஆரம்போட மவுட்டில் தேங்க்யூங்கிற வேர்டு வரதை பார்த்துட்டு எம்ப்ளாயிஸ்லாம் ஷாக் ஆகி பாஸுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேங்கிற மாதிரி நோட் பண்ணோம். ஒரு டெண்டருக்காக கிட்டத்தட்ட 6 months எம்ப்ளாயிஸும் சரி ஆரம்பும் சரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஜின்ன கூட இந்த டெண்டருக்கான ஒர்க் பண்ணிட்டு இருக்க சொல்ல தான் கால் பண்ண சொல்ல அவ்வளோக்குள்ளே திட்டின்னு இருப்பார். அந்த டெண்டர் இப்போ வின் ஆயிடுச்சு. அதோட இந்த டெண்டரு ஓகே பண்ணிட்டாங்க. அது செம்ம ப்ராஃபிட். கிட்டத்தட்ட 20 crores மணி நம்ம ஆரம்புக்கு கிடைக்கும். அவ்வளோக்குள்ளே பயங்கரமான ப்ராஃபிட் கிடைச்ச மூமெண்ட்டுக்கு நம்ம 6 months போட்ட ஹார்ட் ஒர்க்கில் நமக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. நம்மகிட்ட அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாத்தையும் பண்ண போகிறோம். நம்மளோட கம்பெனிக்கு 20 crores மணி ரீச் ஆகிருக்குது. நமக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அது மூலியமானுங்கிற மாதிரி சொல்லி இந்த ஹாப்பினஸ்க்கு தான் அவங்க எல்லோரும் இந்த பிளேஸ்க்கு வர வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எம்ப்ளாயிஸுமே ரொம்ப ஹாப்பியாகி பயங்கரமாக சேராப்பானா. இந்த மூமெண்ட்டை நேராக நம்ம ஜின்னுக்கு கால் பண்ணி, ஜின்னு இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன் சொல்லி, எனக்கே தெரிலடா, தானா பைத்திய மாதிரி மொபைலில் சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஆறாம் நீ சிரிக்கலாம் வர செய்வியா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கலாய்ச்சான். நான் எவ்வளோ ஹாப்பியாக உனக்கு கால் பண்ணேன், இந்த மாதிரி கலாய்க்கிறேன். சரி என் பேபி ஏன் இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது, என்னாச்சு என் பேபிக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் அவன்கிட்ட சொன்னேனே, ஒரு டெண்டர் கூட அவன்கிட்ட சொன்னோம்ல, ஆமாம் அதுக்காக பயங்கரமாக கார்டு ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு என் கூட சில டைம் ஃபைட்டு கூட பண்ணியே, அந்த டெண்டர் எனக்கு கிடச்சிருச்சு. என்ன அப்படிங்கிற மாதிரி ஜின்னு எழுந்துன்னு கட்டணும். அந்த நம்ம ஜின்னு ஹவுஸில் தான், அதாவது ஜின்னு ஆரம்போட ஹவுஸில் தான் ஹாலில் நம்ம பாய்ஸஸுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணுறதுக்காக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. ஜின்னு நம்ம
ஆரம்மோட மாமு சிமினா 3% தான் ஃபுட்டுக்கான ஒர்க்குக்கு வெஜிடபிள்ஸை கட் பண்ணிட்டு இருந்தா ஜின்னு டக்குன்னு எழுந்து என்னங்கிற மாதிரி கட்டுறதை பார்த்துட்டு சிமினாவும் ஆரம்மோட மாமும் ஷாக் ஆகி என்னாச்சு ஜின் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். கேட்டால் அந்த மொபைலில் ஸ்பீக்கர் கால் ஆன் பண்ணி என்ன சொன்ன ஆரம் திருப்பவும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஐயோ உனக்கு காடு கேட்குமா கேட்காதடா ஹாப்பினஸில் கால் பண்ணாலும் கடுப்பேற்றிட்டு இருக்க ஜின்னு மண்டை வச்சுக்கோ என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. ஹே ப்ளீஸ் இன்னொரு டைம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம்ல, அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடச்சிருச்சு. நமக்கு 20 crores மணி ப்ராஜெக்ட்டுக்காக ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டினபடி சொன்னால் மோமும் சிமினாவும் இந்த வேலை கேட்டு ரொம்ப ஹாப்பியான சின்னமே ரொம்ப ஹாப்பியாகி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியிருந்தவங்க நைஃப் எல்லாம் கீழே வச்சுட்டு 3% ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி சுற்றி ரவுண்ட் பண்ணபடி ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு இருந்தா ஜின்னும் ஜிமினாவும் ஜம்ப் பண்ணால் ஓகே, அவங்க 2 பேரும் கூட சேர்ந்து நம்ம மிஸ்ஸஸ் கிம்மியை சேர்த்து ஜம்ப் பண்ண வச்சுட்டாங்க இந்த மூமெண்ட்டுக்கு. மிஸ்ஸஸ் கிம்மி இந்த மாதிரி 2% கூட சேர்ந்து ஜம்ப் பண்ணபடி சுற்றுற மூமெண்ட்டை கிம்மு நோட் பண்ணிவிட்டு என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டக்குன்னு அந்த ஜம்மனி சுட்டிருப்பாங்கல்ல ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணபடி அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு மிஸ்ஸஸ் கிம்டா நேராக கிம் கிட்ட வந்துட்டு ஆரம்பிப்பண்ணா கால் பண்ணி சொன்னான். அவனுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்டில் இவ்வளோ க்ரோஸ் மணி கிடச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுட்டான், அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்ன அண்டர்டென்டரா அதுக்காக தானே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அந்த டெண்டரு அப்போ அவனுக்கு கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கிம்மும் ஹாப்பியானா இந்த மாதிரி ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பியாகிற மூமெண்ட்டுக்கு ஜின் அப்படியே இந்த ஸ்பீக்கர் காலை கட் பண்ணிவிட்டு, ஆமாம் இந்த அளவுக்கு உனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குல்ல, நீ என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் டேயே ஒர்க்கை இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் ஆரம் இந்த மாதிரி பண்ணுற, உன்னோட எம்ப்ளாயிஸ் உனக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் உனக்கு ரன் ஆகி கிடைக்கிறதுக்கு ஓகே பண்ணியிருக்காங்க. நீ இப்போ எம்ப்ளாய்க்கு ட்ரீட் ஏதாவது கொடுக்கணும்ல, உன் எம்ப்ளாய்க்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்கிற, எப்போதுமே நான் இந்த மாதிரி மீட்டிங் போவேன், டெண்டர் கிடைக்கும், கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும், ஆனால் நான் இதுக்குமே ட்ரீட் வச்சது கிடையாது. இப்போலேருந்து பழகிக்கும். நீ உன்னோட எம்ப்ளாயிஸையுமே கொஞ்சம் சேராக பண்ணாதானே இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் எடுத்த மாதிரி நல்ல எனர்ஜியாக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. உன் ஃபேமிலிக்கும் இந்த பிளேஸ் நீ இப்போ ஒரு டெண்டர் எடுத்த மூமெண்ட்டில் உன் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மூமெண்ட்டாக ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக திங்க் பண்ணணும்னு திங்க் பண்ணுறாங்க. சொல்கிற மாதிரி பண்ணுறியா, ஒரு பார்ட்டியை ரெடி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜின்னி இந்த மாதிரி சொன்னால், என்ன சொல்கிற பார்ட்டியா, ஆமாம் உன்னோட எம்ப்ளாயிஸ்க்கும் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே இதுக்கு முன்னாடி எனக்கு ஆர்டர் போட யாரும் இல்லை, இப்போ நான் போடுறதுக்கு நீ வந்துட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, பார்ட்டிக்கான ஒர்க்கெலாம் எனக்கு பண்ண தெரியாது, பார்ட்டியை பற்றி எனக்கு தெரியாது, கவலைப்படாத, நானும் ஜிமினாவும் பார்ட்டிக்கான மொட்டை ஒர்க்கையும் பண்ணுறோம். அப்படியா சரி, சேஃபாக ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒரு பார்ட்டி ஹாலையே ரெடி பண்ணி பார்ட்டி ஃபுட்டு திங்ஸ் என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நம்ம ஜிமினாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஜிமினாவும் சேர்ந்துமே மொத்த மூமெண்ட்டையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு ஆரம்புக்கும் கால் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டியா, இந்த மாதிரி ஒரு மேரேஜ் காலில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன், இந்த பிளேஸில் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம், எல்லா ஒர்க்குமே பண்ணியாச்சு, என்னென்ன மாதிரி ஃபுட்டுலாம் வேணுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி ட்ரிங்க் பண்ணதுக்கு எடுத்து வைக்கணுமாங்கிற மாதிரி கேட்டேன். சில பர்சன்ஸ் ட்ரிங்க் பண்ணுவாங்க, அதுவும் அந்த பிளேஸில் இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகேங்கிற மாதிரி அடையும் ரெடி பண்ணிடுவாங்களா என்ன மாதிரி ரெடி பண்ணோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நம்ம பாய்ஸஸ்லாம் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிற பாய்ஸஸை நோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜேகேயோட ஹவுஸை தான் கட்டுது. ஜேகேப்பும் உள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜின் கால் பண்ணியிருந்தான், ஏதோ ஒரு பார்ட்டியாக ஃபேமிலியோட வர சொல்லியிருந்தான், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கடாங்கிற மாதிரி சொல்லவும், ஜேக்குமே பார்ட்டினா அந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக டே வருவான், டேயை மீட் பண்ணலான்ங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஹாப்பினஸில் நம்ம ஜேகேமே என்ன செய்வார்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடியே கீழே இறங்கி வராரு. இந்த மாதிரி இங்கே நம்ம ஜேகேயும் கிளம்பணும். ஃபிலிக்ஸோட பேரண்ட்ஸுமே ஃபிலிக்ஸை கிளம்ப சொல்கிறாங்க. டே ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு இன்றைக்கி ஏதோ பார்ட்டியா, உன்னோட ஹயாங் எனக்கு கால் பண்ணி சொன்னால் நம்ம 2 பேருமே அந்த பார்ட்டிக்கு போகிறோங்கிற மாரி சொல்லிவிட்டு, நீ வாரதாக இருந்தால் தான் நான் பார்ட்டி ஹாலுக்கு போவேங்கிற மாரி ஃபிலிக்ஸை ஃபோர்ஸ்லாம் வர பண்ணியிருப்பாரு. ஃபிலிக்ஸுமே என் பேரண்ட்ஸ் வருவாங்களா நானும் வருவேங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு ஃபிலிக்ஸும் கிளம்புனா டேயோட ஃபேமிலியில் எல்லாருமே கிளம்பியாச்சு. இப்போ பார்ட்டி ஹாலில் தான்
ஏகப்பட்ட பாய்ஸஸும் அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. டே ஆல்ரெடி அதே பிளேஸில் தான் இருக்கிறாரு. ஃபிலிக்ஸை பார்த்த உடனே ஒரு ஹாப்பினஸில் ஃபிலிக்ஸை வேகமாக வந்து ஹக் பண்ண ஃபிலிக்ஸுக்கு பேக் சைடில் டான் ஜேகப்பும் ஜேகேயுமே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா ஜேகே பார்த்த அடுத்த செகண்டே நம்ம டே காண்டாகி டக்குன்னு அங்கே 2 ஃபிலிக்ஸோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி போனோம். பேட்டியா என்னை பாட்டாலே இரிட்டேட்டிங் ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நேராக டேயை ஃபாலோ பண்ணபடி ஒரு வாரம் அந்த மாதிரி வேண்டாம். அதே பிளேஸில் தான் சார்லியோட பேரண்ட்ஸோடு நிற்கிறான். நம்ம ஆரம்டா கொஞ்சம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுமே இந்த பார்ட்டிக்கு வர வச்சுருப்பாரு. சார்லியோட டேடு 2வது பிளேஸில் உள்ள ஒரு பர்சனில் அந்த மூமெண்ட்டுக்கு அவங்களே வர வச்சுருப்பாங்க. சார்லியோட பேரண்ட்ஸோட வந்துருக்க மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி சார்லியை பார்த்து முறைச்சான். நம்ம டேக்கிட்ட சார்லியோட பேரண்ட்ஸோடு வந்து இன்ட்ரோ ஆகுறான். இந்த மாதிரி இன்ட்ரானா நம்ம டேடம் நைஸ் அங்கிள் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்ட்ரோவை ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறாரு. அங்கே 2 ஃபினிஷ் பண்ணிட்டு போனோம். நம்ம ஜேகே நேராக சார்லிக்கிட்ட வந்துட்டு நடா பேரண்ட்ஸ் மூலியமாக எதுவும் சிம்பிட்டி கிரியேட் பண்ண போறியா என்ன? நீயும் உன்னோட ஹயாங்க மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டேனடா. டேக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக போனோம். அப்போ அவனோட பிரதரும் என்னோட டேடும் பார்ட்னர்ஸ் மாதிரி தான், பிஸ்னஸ் சர்க்கிளில் உள்ள ஒரு பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுத்தாடனே என்கிட்ட டே வந்து க்ளோஸாக பேசுவான். அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் போடா நீ எவ்வளோக்குள்ள ட்ரை பண்ணாலும் டே உன்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லிட்டு அங்கேருந்து போனேன். அடையும் பார்க்கட்டானா போகிறேன். கூடிய சீக்கிரமாகவே நான் டேயை என் பேரண்ட்ஸ் மூலியமாகவே மேரேஜே பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம சார்லி நோட் பண்ணிட்டு இருந்தோம். டே இந்த மாதிரி ஜேகே இக்னோர் பண்ணபடி நின்றுட்டு இருக்குது. ஜேகேக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது. சுற்றி ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேர் இருக்கிற மூமெண்ட்டுக்கு மண்டிலாம் நம்ம டே கிட்ட போய் பேச முடியல. பயம் வருது. திடீர்னு கட்டி நீ அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணலாடானுங்கிற மாதிரி கட்டிடக்கூடாதுங்கிற பயத்தில் ஜேகே டேயை விட்டு மூவ் ஆன் ஆகியிருந்தோம். இந்த பிளேஸில் நம்ம ஜேகே கிட்ட இருந்த 2-3 பர்சன்ஸ், அதாவது ஜேகேயோட டேடும் கம்பெனிஸ் ரன் பண்ணுவார். அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகேயோட டேடை தெரிஞ்ச பர்சன், ஜேகே தெரிஞ்ச பர்சன்ஸ் எல்லாரும் ஜேகே நோட் பண்ணிவிட்டு ஒரு 2 கேர்ள்ஸ் தான் ஜேகே கிட்ட வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேயுமே அந்த கேர்ள் கிட்ட நின்று பேசிகிட்டு இருப்பாரோ. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா நம்ம ஜேகே தான் அந்த கேர்ள்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணுறாரு. அந்த கேர்ள்ஸுமே ஜேகேயோட ஆன்சர் லைட்டாக ஹோல்ட் பண்ணபடி ஆமாம் ஜேகே சிங்கிளாக இருக்கியா கப்பலாகிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் கப்பல் ஆகணுன்னு தான் நானும் ட்ரை பண்ணுறேன். பட் இன்னும் சிங்கிளாகவே இருக்க வச்சுருக்காங்களேங்கிற மாதிரி நான் இன்னும் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டேக்கே கேட்குற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா என்ன திமிரு பட்டியா ஏன் லிப்பையே கடிச்சு ஃபைட் பண்ணி பிளட்டாக வர வச்சுட்டு சிங்கிளாக வேற நீ இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கோவத்துலேயே நம்மட்டு ஜேகே முறைச்சான். நான் முறைக்கிறேன் அதான் என்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுறல, அப்போ நான் சிங்கிள் தாண்டா அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப சிங்கிள் கமிட்டட் ஆகிக்கலாமாங்கிற மாதிரி அந்த கேர்ள்ஸை நோட் பண்ணோம். நம்மகிட்டே காண்டா எரிமலையோ பொங்கி எழுறாரு. ஓ கமிட்டட் வேறு நீ ஆவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டானா நாங்களும் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம், நாங்களும் சிங்கிள் தான் கமிட்டட் ஆகிப்போமானுங்கிற மாதிரி நம்ம ஜேகே கலாய்க்க ஜேகே வந்து சரி சும்மா நான் ப்ளே பண்ண வேண்டேன், தேவையில்லாமல் அந்த மூமெண்ட்டை சீரியஸாக எடுத்துக்காட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டும் அந்த கேர்ள்ஸுங்க ஜேகே கிட்ட க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டில் டே ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகிட்டாரு. அது அவருக்கே தெரியல. டே ஜெலஸ் ஆகிறோம் அப்படிங்கிறதே தெரியாத அந்த மூமெண்ட்டுக்கும் அந்த கேர்ள்ஸ் அப்படியே ட்ரிங்க் கிளாஸ் எடுத்து வந்து ஜேகே கொடுத்து ஜேகேக்கு குடிக்க சொன்னால் ஜேகே வந்து இல்லை பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க அதெல்லாம் இப்போ பண்ண முடியாதுங்கிற மாதிரி அந்த கேர்ள்ஸ்கிட்ட பேசினா இது பார்ட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுது தானே. அங்கே கூட நம்மளே மாடி அதோட இந்த காலேஜ் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்களுக்குலாம் கிளப்பு மாதிரி டான்ஸ்லாம் பண்ணதுக்கு அங்கே நிறைய பர்சன்ஸ் டான்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. என் ட்ரிங்க் பண்ணபடி அங்கே போய் டான்ஸ் பண்ணலான்ங்கிற மாதிரி ஜேகே கூப்பிட ஜேகேமே டே நம்மளை தான் கண்டுக்க மாட்டாங்கங்கிற மாதிரி டேயை கடுப்பிட்டு விடுமா அங்கேருந்து கிளம்பிட்டு வரா. அங்கே போய் அந்த கேர்ள்ஸ் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுறது அவங்க கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணபடி சாங் பாடுறதுங்கிற மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறத டே பார்க்க பக்கு பொறுமை இழந்து வேகமாக நம்ம ஜேகே கிட்டே வேண்டும் அந்த கேர்ள்ஸை மூவ் ஆன் பண்ணி பக்கத்துலேருந்து ஆடுற கேர்ள்ஸை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜேகேயோட ஷர்ட் கலரே கிரிப்பை பிடிச்சி க்ளோஸ் அழுக்கிறாரு. என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகேட்டே நோட் பண்ணால் உனக்கு என்ன திமிர் இருந்தால் மார்னிங் தான் என்கிட்ட சொன்னேன் என்னை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறேன்ட்டு என்ன லவ் பண்ணிக்கிட்டு அந்த கேர்ள்ஸ்கிட்ட என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனா
என்னாச்சுட்டு நீ சொல்கிறது எனக்கு கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வேணும்னே நம்ம ஜேகே டீச் பண்ண நான் பேசுகிற உனக்கு கேட்கலையா, என்ன லவ் பண்ணுறேன்னல்ல பண்ணுறேன்னல்லங்கிற மாதிரி திருப்பி திருப்பி சொல்வாரா, எனக்கு கேட்க மாட்டேங்குது, சாங் ரொம்ப சவுண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால், டே ஜேகே என்ன லவ் பண்ணுறேன்னலடா அப்படிங்கிற மாதிரி கட்டு வர அந்த மாதிரி கட்டுனா டக்குன்னு அந்த பிளேஸில் மியூசிக் பிரேக் ஆகுமா, அந்த மாதிரி பிரேக் ஆனான்ட்டே ரொம்ப ஷாக் ஆகி சுற்றி முற்றி ஆட்டின பர்சன்ஸை நோட் பண்ணால் நல்ல வேலை நம்மகிட்டே சொன்னது யாருக்குமே கேட்கல அந்த மூமெண்ட்டில். டே ஷாக் ஆகி ஜேகே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்னையே டீஸ் பண்ணி விளையாடுறல அப்படிங்கிற மாதிரி கோவமாக அங்கேருந்து கிளம்பு வர அந்த மாதிரி கிளம்புறேன். டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி, ஏன்னா லவ் பண்ணலன்னா ஃபீல்லன்னா கோவம்லாம் பட்ட பட்டு இப்போ என்ன இந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க, சரி வா சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா, போ நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், என்ன நீ எப்போ பார்த்தாலும் டீஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா, சரி விட்றா, அடா என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டல